இலங்கை ஜனாதிபதி தேர்தல் 2024 தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம். குறைந்த கட்டணத்தில் நவீன கடவுச்சீட்டை வழங்க நடவடிக்கை. தமிழ் கட்சிகள் முடிவை அறிவித்தாலும் தமிழ் மக்கள் என் பக்கமே ரணில் எடுத்துரைப்பு. அனுரகுமார திசாநாயக்க மீது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு. மருத்துவமனை கல்வி நிறுவனம் மீது ரஷ்யா தாக்குதல். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும். IMF குறித்து அனுரவின் நிலைப்பாடு. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அமைதியான முறையில் ஆரம்பமானது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 13,116 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவித்த ஆட்சி அதிகாரி ஜே முரளிதரன் தெரிவித்தார். இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் உட்பட மாவட்டத்தில் இடங்களில் போலீசார் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் வாக்களித்து வருகின்றனர். நாளையும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் முதல் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடமிருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்கு நுழைய முடியாது. ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகின்றது. அந்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது. மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு அக்டோபர் மாதம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதும் இந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி தற்போது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, சீன எக்ஸிம் வங்கி மற்றும் 17 நாடுகளுடன் கடன் நிலைத்தன்மை, கடன் நிவாரணம் மற்றும் 2032 வரையிலான முன்னோக்கி செல்லும் வழிகள் குறித்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளோம். இந்த பாதையில் தொடர்ந்து செல்லப் போகின்றோமா அல்லது மாற்றப் போகின்றோமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களின் தற்போதைய அளவுகோல்களை மாற்ற முடியாது. வரி திருத்தங்கள் செய்யப்படலாம் என்றாலும் அதற்கு முழு அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். மாற்று வருமான வழிகளை முன்வைக்காமல் வரிகளை குறைத்து அரச வருவாயை குறைத்து நலன்புரி நடவடிக்கைகளின் மூலம் அரசு செலவினங்களை அதிகரிக்க ஏனைய கட்சிகள் பரிந்துரைக்கின்றன. 2019 வரி குறைப்பு மற்றும் அதிகப்படியான சலுகைகள் காரணமாக வருமானம் குறைந்த இதனாலேயே 2022 பொருளாதார சிக்கல் எழுந்தன. கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டுமா என்று வினவ விரும்புகின்றோம். எனவே நாம் இப்போது ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கொள்கை விவரங்களை பற்றி நான் பேசப் போவதில்லை. அடுத்த ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து $3 பில்லியன் பெற இருக்கின்றோம். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சி தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் அதற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழு சரியாக செயல்பட தவறியமை தொடர்பில் இலங்கை சீர்திருத்த அமைப்பின் சட்ட பிரதிநிதி தனுக ரணஞ்சக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விசேட முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ள அவர் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியானது தேர்தல் சட்டங்களை மீறுவதாக பல சந்தர்ப்பங்களில் அவதானித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி மகரகம இளைஞர் நிலையத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்திற்கு அரசு தாதியர்கள் சீருடையில் அழைத்து வந்தமை தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விடுத்துள்ள முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான முறைப்பாடு தேர்தல் ஆணைக்குழுவில்
முறைப்பாடு கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தல் சட்டங்கள் மற்றும் அரசியல் நெறிமுறைகளை மீறுவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவால் எந்த முக்கிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீடித்து வருகின்றது. அண்மையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் மேற்கொண்டது. இத்தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் உக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியிருப்பதாவது, இத்தாக்குதலுக்காக 2 பாலிஸ்டிக் ஏவுகணை ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. இந்த ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் போல்டோவா பகுதியில் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்தாக்குதலில் 50 பேர் பலியாகியுள்ளதோடு 200க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலுக்கு உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் கண்டனமும் தெரிவித்துள்ளது. மருத்துவமனை மற்றும் பாடசாலைகளில் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது எனும் சட்டம் இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்காக கொண்டே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபியவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பானது தேர்தல் இலக்கு வைத்த செயற்பாடுகள்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகாரம் கிடைத்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அரசு துறையை பலப்படுத்தியுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தல் சாதி மதம் சார்ந்த தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதாக அன்றி உலகின் வலுவான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்பதால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், தமது அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்தின் இருந்து ஒருதலைபட்சமாக விலக எதிர்பார்க்கவில்லை எனவும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த திட்டமானது நமது சர்வதேச உறவுகள் அனைத்தையும் சர்வதேச நாணய நிதியம் என்ற கூடையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இருதரப்புடன் கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடைக்குள் காணப்படுகின்றது. எமது அனைத்து எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலைபட்சமாக திட்டத்தில் இருந்து விலகி நினைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதாகும். எனவே நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம், சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து ஒருதலைபட்சமாக விலகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கில்லை. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுகள் உள்ளன. அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கிருப்பு 2.3 இருக்க வேண்டும். 2032க்குள் நமது கடன் விகிதம் 98% இருக்க வேண்டும். எங்களுக்கு பல அளவுருக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை ஒரு நாட்டுக்கு தேங்கானவை அல்ல. அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயம் அல்ல. யார் ஊடக கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்றார்.